சிறந்த நகராட்சின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப பெருமையாக திருவாரூருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு கிரீட வச்சது மாதிரி இந்த நகராட்சி. அதுக்காக நான் அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு எந்த நகரத்திலும் எல்லா நகராட்சிக்கும் அனைவரை தேர்ந்தெடுத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாரம்பரிய ராமநாதர் நகருக்கு பல காலமாக 2 நிலை அலுவலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மல்லிகைக்கு மனம் உண்டு என்றுதான் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் அடிப்படையாக கொண்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தான் அதாவது நம்மளுடைய எந்த கோரிக்கைகளை நகர் சார்பாக நீங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தான் நான் அஜெண்டாவுக்கே கொடுக்குறேன். தம்பி சைக்கிள் கேட்டாருன்னா உடனே அஜெண்டாவுக்கு அனுப்புறது. நகர் தென்றல் நகர் சங்கமா, ஏடிபி நகர் சங்கமா இருக்கட்டும், ஹவுசிங் சங்கமா இருக்கட்டும், ராமநாடு யார் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த கோரிக்கைகளை தான் நான் அஜெண்டாவுக்கே பாஸ் பண்ணுவேன். அவங்க அஜெண்டாவில் கொடுக்கறதே அதான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வென்றெடுக்க காலம் வெகு விரைவில் இருக்கிறது. தற்சமயம் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றது, செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பகுதி புதுத்தெரு, ஹவுசிங் நைட் எல்லாமே இந்த தென்றல் நகர் அனைத்து பகுதியுமே, கம்பர்பேர் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்துமே 2 ரேஷன் கடைகள், ஒன்று காய்கறி தெருவுக்கும் ஒன்றுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி அந்தாண்ட புதுத்தெருக்கு போக வேண்டிய நிலை இருந்தது. இப்போ இந்த 7வது வார்டு ஒரு பகுதி, 1வது வார்டில் உள்ள முழு பகுதி அனைத்துமே நியாய விலைக்கடையை பிரித்து நமது ஹவுசிங் பெயரெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதற்கு புதற்கன் வளர்த்தியக்கத்தை என்னுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நகரமன்ற தலைவருக்கும் இந்த பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தாற் போல் ஏடிபி நகர் பூங்கா, அது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நமது 1வது வார்டில் அமைந்துள்ள பூங்கா. செட்டிக்குளம், அது 7வது வார்டு 2வது வார்டு கொண்டு அமைந்த தூர்வாரி சுற்று நடைபாதைகள் அமைத்துள்ளார்கள். அதுவும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்று நிறைய பணிகள் நமது பகுதியில் 1வது வார்டு 2வது வார்டு 7வது வார்டு அத்தியாவசிய பணிகள் கூடுமானதை நெருக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ராமநாத நகர் பூங்காவுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க, தொடர்ந்து இருக்குது. ஆனால் அது மாதிரி இருக்குது. ஹவுசிங் பகுதிக்கும் பார்க்க எல்லாமே தரைத்தளங்கள் கூடுமான வரைக்கும் மண் நிரப்பி தயார் நிலையில் இருக்கிறது. இப்போ சந்தான நகருக்கு அடுத்த கட்டமாக நேற்று கூட எண்ணி இடத்த பார்த்து போனால் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அடுத்தது சந்தான நகருக்கு அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த சற்று நல்லா அலாட்மெண்ட் ஆகிடும். ஏன்னா ஃபண்ட்ஸ் ரெடியாக இருக்குது. நான் இதெல்லாம் மெஷர்மெண்ட்டுலாம் போயிட்டு அடுத்தது ராமநாத நகர் ஹவுசிங். அதனால் வரிசையாக ஒவ்வொரு பணிகளும் பார்க்கணும் ஆயிடுங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நம்ம பகுதியில் ஒரு சின்ன நகர்னு பார்த்தீங்கன்னா கேபிஎல் நகர் ஒரு பகுதி இருக்குது. அது மட்டும்தான் சின்ன நகர். அது நம்ம ஹவுசிங்கோட சார்ந்த ராமநாத நகர் சார்ந்தால் அமைஞ்சிக்கலாம். அதுமாரி அத்தியாவசிய பணிகளாக இருக்கட்டும். நமக்கு பகுதிக்கு முக்கியமான பணி வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அளந்து இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி மெஷர்மெண்ட் எடுத்து போயிட்டு எல்லாமே போயிட்டு இப்போ சிறப்பு நகராட்சின்னு அறிவித்ததன் அடிப்படையில் கூடுதல் ஒரு மறைமுக இருக்கிற ரகசியமே கூடுதல் நிதி வந்துவிடும். வந்ததும் அனைத்து பணிகளும் தொய்வின்றி நடக்கும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. அதனால் யாரும் எந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த பயப்படணும். ஏன்னா அது ஒரு சில காலத்தில் சில பேர் காலத்தில் சில பேர் நடக்கும்பாங்க. அதேமாரி இந்த காலத்தில் நம்ம பகுதிக்கு நிரந்தர வடிகால் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்பதில் உறுதியாக இருக்கலாம் நகர அமைப்புகள். அதனால எந்த சந்தேகமும் பட வேண்டாம். ஏன்னா அவங்க கணவர் இந்த வார்டோட கவுன்சிலராக இருந்தவங்க தான். அதனால் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்கம்மா, அந்த இடம் பள்ளமாக இருக்கும், இந்த இடம் மேடாக இருக்குங்கிறது அவரும் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. அதனால் நமது வடிகால் அமைப்புகள் நிறைவேற்றப்படும். இந்த ஒரு ஆண்டுக்குள் நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் எந்த பயமும் வேண்டாம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு, இந்த முறை நமது நகராட்சி சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நமது நகராட்சியை சிறந்த நகராட்சியாக அறிவித்து அதற்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்தார் நமது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், இந்த விருதினை பெற்று வந்த நமது நகரமன்ற தலைவர் மற்றும் ஆணையர் அவர்களுக்கும் இந்த காலத்தில் என்னுடைய மனமார நமது நகர்மன்ற சங்கங்களின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எப்பொழுதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் கோரிக்கைகளோடு எதிரே அமர்ந்திருக்கின்ற 1வது வார்டு 2வது வார்டு 7வது வார்டு பகுதியைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உண்மையிலேயே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 148 நகராட்சிகள் இருந்தாலும் மிக சிறந்ததொரு நகராட்சியாக திருவாரூர் நகராட்சியை தேர்வு செய்திருக்கிறார் என்றால், தமிழகத்தில் ஒரு மையப்பகுதியில் இருந்தாலும் ஏழைகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக, விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கின்ற நம் பகுதியில் ஒரு நகராட்சி ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்று விருதை பெற்றிருக்கிறது என்றால் இது நகர மன்றத்திற்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த நகரத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷயம். உண்மையிலேயே அதுக்கு நம்மளுடைய தோள்களை நாமளே தட்டி பார்த்துக் கொள்கிற அளவிற்கு, பெருமைப்பட்டுக் கொள்கிற அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நம் நகராட்சி பெற்றிருக்கிறது. உண்மையிலே திருவாரூர் நகராட்சியை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நகரமன்ற தலைவர்களை இங்கே உள்ள பெரியவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பெரியவர்கள் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது பார்த்தோம்னா, ஐயா சாம்பசிவம் அவர்களோட அந்த இடம் நிற்கும். ஏன்னா அவரை மாதிரி கிடையாது, அவரோட காலகட்டம் மாதிரி இன்னும் வளரலை, இன்னும் அதே மாதிரியான ஒரு நகரமன்ற தலைவர் வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக அந்த திருவாரூர் பகுதியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தவிடுபடியாக்கி திருவாரூரில் இருந்த அந்த பழைய அடையாளங்களை கூட மாற்றி இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு நகராட்சியாக திருவாரூராக மாற்றுவதற்கு களத்தில் நின்று அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நகரமன்ற தலைவி குணப்பிரியா செந்தில் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றியையும் பாராட்டுதலையும் சொன்னால் கூட இந்த நேரத்தில் போதாது. நம்முடைய நண்பர் பாலாஜி பேசும்போது கூட சொன்னார், கிட்டத்தட்ட 67 பெரிதா 63 பெரிதான்னு சொல்லி இடஒதுக்கீடு சொல்லி ராஜீவ்காந்தி பீரியடில் கிடைச்ச அந்த அடிப்படையின் கீழ் இன்னைக்கு அந்த 33% இடஒதுக்கீட்டில் இருக்கிற பெண்கள் இன்றைக்கு வென்று காட்டி விட்டார்கள் என்கின்ற பொருள்பட அந்த செய்தியை சொன்னார். ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அதையும் தகர்த்தெறிந்து 50% இடஒதுக்கீடு இன்றைக்கு நகரமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமூக நீதியை இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய நகராட்சியில் நாங்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல கோரிக்கை கூடாது, ஏன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளார நிறைய நேரங்கள் கோரிக்கைகளோட இருக்கிறோம். எப்போ அவங்கள போய் பார்க்க போனாலும் ஒரு பேப்பரில் 10-15 கோரிக்கை, அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க கோரிக்கையோட. அதனால் இது பாராட்ட வேண்டிய நேரம் என்பதனால இந்த நேரத்தில் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளணும்னு பார்க்குறேன். நாங்கள் ஒவ்வொரு நேரமும் முடிவு கொடுக்கும்போது கூட அவங்கள்ட்ட கொடுத்து இதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவர்கள்ட்டேருந்து எந்தெந்த திட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது நகராட்சிக்கு வரக்கூடிய திட்டங்களில் எதை நமக்கு கொண்டு வரக்கூட நம்ம பகுதிக்கு கொண்டு வர முடியும் என்பதற்காக நாங்கள் நிறைய அவங்களோட விவாதிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதையும் தாண்டி அவர்களும் இடையில பேசணும். இப்போ இடையில கூட சமீபத்தில் நகரமன்ற தலைவர் என்னிடம் ஃபோன் பண்ணி இந்த பாலம் கூட சார் அதை பற்றி சொன்னார், நம்மளுடைய எம்எல்ஏ ஃபண்டில் ஒரு பாலம் கொடுத்துருக்குறோம், அதை இப்போ மெஷர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் கூட அதை தாண்டியான ஒரு திட்டத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியதானே, ஒரு ரேஷன் கடையை கேட்க வேண்டியதானே, இன்னும் ஒரு கூடுதலாக கேட்க வேண்டியதானு சொல்லி அங்கேருந்து தொலைபேசியில் அழைச்சி அது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிற அளவிற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நகரமன்ற தலைவராக நம்மளுடைய தலைவர் இருக்கிறாங்க. நம்ம பகுதிக்கு எந்த நேரத்திலையும் எந்த தடையும் இல்லாமல், அது மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், குளிர் காலமாக இருக்கட்டும், நம்ம எந்த நேரத்தில் அழைச்சா கூட அந்த களத்துக்கு அதை செய்து கொடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயங்காமல் செய்யக்கூடியவர்கள் நம்மளுடைய நகரமன்ற தலைவி. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ சமீப காலமாக நகராட்சிக்குள்ளார ஒரு பம்பரம் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த பம்பரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக உட்காந்துருக்கிற எம்மி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நானும் இங்கே எத்தனையோ எம்மிகள் இருந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம் களத்தில் அவங்க என்னென்ன நடத்திருக்காங்கன்னு. ஆனால் நிதமும் நடக்கின்ற அந்த திட்டங்களை போய் கண்காணிப்பது, அடுத்தடுத்தது என்னென்ன செய்யறதுங்கிறத திட்டமிடுவது, இதில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை இன்னைக்கு நம்முடைய எம்மி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி என்னுடைய சக நண்பராக இருக்கிற கலிவர்மால் அவர்கள், நானும் அவரும் பக்கத்து வார்டு தான். ஆனால் பக்கத்து வார்டாக இருந்தால் கூட நானும் அவரும் ஒரே தட்டுகளில் உண்டு உறங்கிய நண்பர்கள், பள்ளிக்கால தோழர்கள். நாங்கள் அந்த மாதிரியான நண்பர் அவர் எனக்கு. அதனால் அவர் ஒரு அரசியலாக இருந்தாலும் நான் ஒரு அரசியலாக இருந்தால் கூட இந்த நிகழ்வில் உண்மையிலேயே எனக்கான வேலை என்பது மிக மிக கம்மி. அவர் தான் இந்த வேலையை முழுக்க எடுத்து போட்டு செஞ்சது எல்லாமே அவர் தான். ஏன்னா எனக்கு இடையில கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நான் ஓய்வில் தான் இருந்தேன். அவர் தான் முழுக்க இந்த பணியை செய்தார். பொருள் செலவுலேருந்து எல்லாமே எடுத்து செஞ்சது அவர் தான். இருந்தாலும் அவர் ஒரு மாற்று இன்னொரு அரசியல் கட்சியாக இருந்தால் கூட, ஆனால் நம்ம நகரமன்றம் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற போது, அது நகரமன்றத்திற்கு ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிற போது அதை பாராட்டுவதற்கு நம்ம எந்த விதத்திலும் தயங்கிவிடக்கூடாது என்பதற்காக முன் முயற்சியோடு அதை எடுத்து பாராட்டிய உண்மையிலேயே அன்பு தோழர் கலிவர்மால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதேமாதிரி சுகாதார அலுவலர் உள்ளார உட்கார்ந்துருக்கிறார். அவர் கூட அவர் இங்கே உட்கார்ந்துருக்கலாம் என்னன்னு உள்ளார சுகாதார ஆய்வாளர் அவர் தங்கராம சார் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரையும் நம்ம பாராட்டணும். திருவாரூர் நகராட்சியில் கிட்டத்தட்ட 2000 சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் எக்ஸ்னோராக தான் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் நான் அப்போ போயிருந்தேன். அப்போ ஒரு பாராட்டு கூட்டம் இருந்தது. அந்த இதுலேயே ஆனால் அப்படி ஒரு திட்டம் இல்லை. அந்த இடத்துல சொன்னாங்க,
திருவாரூர் தமிழகத்திலே ஒரு சிறந்த நகராட்சியாக இருக்கிறது. அது தூய்மையில் அப்போதைக்கு கலெக்டர் உமாசங்கர் இருக்கிறாரு, நகராட்சியில் கலைச்செல்வன் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறந்த அதிகாரிகள் கூட்டம் இருக்குது. அப்போ ஒரு பாராட்டு பத்திரத்தை திருவாரூர் எச்னோரா கையில் கொடுத்து இது உங்கள் மாவட்ட ஆட்சியர் கையில் கொண்டு கொடுங்க அப்படின்னாங்க. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அவ்வளவு தூய்மையான நகரமாக நம்மளுடைய நகரம் என்பது எப்பயுமே இருந்திருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அதை இன்னமும் கூர்மையோடும் ஒரு நாய் செத்து போயிடுச்சுன்னா கூட அந்த தகவலை கொடுத்தோம்னா உடனடியாக ஆட்களை அழைத்து வந்து அதை அப்புறப்படுத்துதலை செய்யறதுக்கு உண்மையிலேயே நம்ம தங்கராமன் சார் ஆய்வாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு அனுதினமும் களத்தில் இருந்து கோரிக்கைகளோடு இருக்கிற நீங்கள் இன்னைக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீங்க. உண்மையிலேயே இந்த நகரமன்றம் இந்த காலகட்டம், ஏன்னா இந்த நகரமன்றம் அடுத்த கட்டத்துக்கு போய் அடுத்தது மாமன்றமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய நகரமன்றம் அடுத்த கட்டமாக மாமன்றமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறார்கள். எல்லைகள் கூட திருவாரூரோட எல்லைகள் விரிவுபட போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு கட்ட நம்மளுடைய நகராட்சி நூற்றாண்டு கட்ட நகராட்சி. இந்த நகராட்சியில் இனி இப்படி ஒரு வாய்ப்பும் பாராட்டுதலும் தமிழக அரசு கையால் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கிடைச்சிருக்குங்கிற போது அதை பெற்றுக் கொடுப்பதற்காக களத்தில் உழைத்த அத்தனை நபர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி பாராட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த திருவாரூர் நகராட்சி பெற்ற விருதிற்கு அடிப்படை காரணமாக இருந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் இந்த மேடைக்கு வராமலே பின்புலத்திலிருந்து உழைச்சிருப்பாங்க. நகராட்சியிலிருந்து ஒவ்வொரு செயல்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நகராட்சி நம்மளுடைய நகராட்சி, இந்த ஊர் நம்மளுடைய ஊர், இந்த ஊர் இன்னும் விரிவடையும், இந்த ஊர் இன்னும் அழகாகணுங்கிறதுக்காக உழைச்சிட்டு களத்துக்கு வராத இருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் திருவாரூர் நம்ம நிறைய கோரிக்கை வச்சிருப்போம். நம்மளுடைய வடிகால் வசதியை பற்றி நமக்கு அடிக்கடி கேள்வி இருக்கும், பாலங்கள் குப்பை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் திருவாரூர் நகராட்சி அதை தாண்டி ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான நிறைய வாய்ப்புகளோடு நிறைய திட்டங்களோடு காத்திருக்குங்கிறத மட்டும்தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். இன்னொரு 2 ஆண்டுகள் கழிச்சு திருவாரூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குற திருவாரூர் என்பது இருக்காது. திருவாரூரின் பழைய அடையாளங்கள் அத்தனையும் திருத்தி அமைக்கப்பட்டு ஒரு புதிய நகராட்சியாக, ஒரு புத்துணர்வு பெற்ற நகராட்சியாக திருவாரூர் நகராட்சி நிச்சயம் இருக்கும். அதற்கான உழைப்பை நம்மளுடைய நகரமன்ற தலைவர் அவர்களும் நகராட்சியும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பொன்னான நேரத்தில் இங்கு வந்திருந்து கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துறையும் கொடுத்து உங்களுடைய நேரத்தையும் கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இங்கே நகராட்சியை பொறுத்த வரைக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை. சப்போஸ் நான் நிறைய ஊரில் வேலை பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலில் இந்த சேர்மன் ஏடிஎம்கேவா இருந்தாங்க அப்படின்னா இந்த திமுக வார்டுக்கு அதிகமாக செய்ய மாட்டோம் இந்த சென்ஸ் செய்ய முடியாது. ரொம்ப எசென்ஷியலாக இருந்தால் வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் இருந்தால் செய்வோம். பட் ஆனால் இங்கே திருவாரூரை பொறுத்த வரைக்கும் எங்களோட டார்கெட்டே எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க எங்கள் சேர்மேன். அதேமாரி எம்எல்ஏவும் எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு ஹெசிடேட் பண்ணுறது கிடையாது. நீ இது செய்ய, அது செய்யாத, இது வேணுமா, நீ என்ன வேணுமோ கேளு, நாங்கள் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 கோடிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் வெளியில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஒரு 120 கோடிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 120 கோடி வேலை நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் சேர்மன் சென்னை போகும்போது கூட போய் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 42 க்ரோஸ் 42 கோடிக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேங்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் சார் நிறைய பேர் கேட்டீங்க பாதாள சாக்கடை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. பாதாள சாக்கடைக்கு இப்போ 29 கோடிக்கு ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகி ஒர்க் ஆர்டரே கொடுத்துட்டோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தென்றல் நகர், இவிஎஸ் நகர், மேக்ஸிமம் எனக்கு தென்றல் நகரில் வராது, இவிஎஸ் நகர்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் ஒரு பப்ளிக் ரிப்பீட்டடாக போடுவாங்க இது மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குன்னு. நாங்கள் போய் அதை அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா அதில் சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபால்ஸ் இருந்துச்சு. இப்போ பேசும்போது யாரும் கூட சொன்னாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்ரு போட்டு பம்ப் பண்ணுங்கன்னு. மோட்டர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. 15 ஃபைனான்ஸில் மோட்ரு வந்துருச்சு. 10ஆம் தேதி போட்டு வரல, 10ஆம் தேதி நாங்கள் டெண்டர் வச்சுட்டோம் அதுக்கு. ஸோ உங்களுக்கு பாதாள சாக்கடை அதிகபட்சமாக போனால் இன்னும் ஒரு 15 to 20 days டைமில் எங்களுக்கு டெண்டர் விட்டுருவோம். மோர் தென் 1 monthல் நாங்கள் வேலையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. அதேமாதிரி ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் சேகரிப்பு இது கேட்டிருக்கீங்க. மழைநீர் சேகரிப்புக்கு நாட் ஒன்லி இந்த 1வது வார்டு 2வது வார்டு 7வது வார்டு இல்லை, ஆல் ஓவர் 30 வார்டுக்குமே ஒரு டீம் போட்டு அதோட நேச்சுரல் அதோட ஜியோகிராஃபியை எடுத்துக்கிட்டு இருக்கோம், சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். அது தனி ப்ராஜெக்டாக போகுது கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 or 2 months மழைக்கு முன்னாடி அதை முடித்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எங்களோட பிளான் இருக்குது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதை முடிச்சிருவோம். சப்போஸ் முடியலைன்னா கூட இந்த மீன்வைல் நாங்கள் இந்த மழை காலத்திலேயே முக்கியமான லோ லைங் ஏரியாலாம் கவர் பண்ணி அதையும் முடிச்சு கொடுத்துருவோம்.
மேக்ஸிமம் இன்ஜினியரிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்களால் முடிஞ்சது மேக்ஸிமம் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விருது கிடைச்சதை பொறுத்த வரைக்கும் சொல்ல போகணுன்னா நாங்கள் ஒரு 4 டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ, ஹெல்த்து, இன்ஜினியரிங் அண்ட் டவுன் பிளானிங். இதில் மேஜர் ரோல் யாருன்னா ஹெல்த்து தான். அவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் உள்ளே வர்றாங்க அப்படின்னாலே வரும்போதே பார்த்துட்டு தான் வருவாங்க. குப்பை கிடக்காது முதல் விஷயமா அவங்க கண்ணில் படுறது குப்பை தான். அது நம்ம லிமிட்டை விட்டு தாண்டி இருந்தாலும் நம்ம தான் கொட்டியிருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் போகும் அவங்களுக்கு. இந்த தடவை நம்ம எப்படியாவது நம்ம இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க எங்களோட சானிடேஷன் டீம்ஸு. அதில் தங்கராமன் சார்லாம் வந்து மேஜர் ரோலும் இருக்குது. செகண்ட், எங்கள் சைட்லேருந்து இன்ஜினியரிங் சைட்லேருந்து எங்கள் சைடில் எந்த ஒரு அவங்க ஒரு மார்க்ஸ் படி தான் போடுவாங்க. எங்கள் மார்க், அதாவது இன்ஜினியரிங் செக்ஷனில் மார்க் எதுவும் குறையக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் செக்ஷனில் எதுவும் மார்க் குறையவும் இல்லை, பாசிட்டிவ் அப்ரோச்சாகவே போயிடுச்சு வந்தவங்கள்ட்ட. அதேமாதிரி டவுன் பிளானிங்காக இருக்கட்டும், ரெவன்யூவாக இருக்கட்டும், எல்லாருமே மேடம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 8 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்து வச்சுட்டு எங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நாங்கள் அப்போ தான் சைட்டை விட்டுட்டு வருவோம். 8 மணிக்கு வாங்க சார்பாங்க, கூப்பிட்டு வச்சு காலை 7 மணிக்கு ரவுண்ட்ஸ் போவாங்க. எங்கள் கமிஷனர் அதே மாதிரி காலையில் 6 o'clock ரவுண்ட்ஸ் போயிடுவார். இவர் வாக்கிங்கே ரவுண்ட்ஸ் மாதிரியே போயிடுவார். 2 ஒன்றா செஞ்சுடுவார். ஏந்து போவார், தங்கராமன் சாரை கூப்பிடுவார், அப்படியே சுற்றுவார் எல்லா இடத்துலையும். ஸோ தட் வந்து இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நமக்கு கிடைக்குமா, ஃபஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸ் எய்ம் பண்ணோம், சரி செகண்டாவது கிடைக்குமான்னு. அப்புறம் கடைசி நேரத்தில் போட்டுடுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்டு கொடுத்து கடைசியில் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் தெரியாது எங்களுக்கு. ஈவினிங் முதல் நாள் சாயந்தரம் அவங்க கிளம்புறது வரைக்கும் என்ன சார் வந்துச்சா நியூஸ் எதுவுமே ரிசல்ட்டே சொல்லலை. பட் இது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சு சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க. மொரோவர் உங்களோட குறைகள் எது இருந்தாலும் ஒன்றும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். நாங்களும் எனி டைம் 24/7 நாங்களாம் அவைலபிளாக தான் இருப்பேன். குவார்ட்டர்ஸில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆஃபீஸில் மார்னிங் ஒரு 8:30க்கு நான் ரவுண்ட்ஸ் போயிடுவேன். 9 o'clock ரவுண்ட்ஸ் போயிட்டோம்னா 11 o'clock வரைக்கும் ரவுண்ட்ஸில் இருப்போம். மற்றபடி ஃபுல் டைம் ஆஃபீஸில் தான் இருப்போம். இன்கேஸ் அதர்வைஸ் ஏதாவது மீட்டிங்னு வெளில போனால் மட்டும்தான். எங்கள் டீம் எப்போதுமே அஃபிஷியலாக முனிசிபல் சர்வீஸில் எங்கள் டீம் எப்போதுமே, எங்கள் டீம் இந்த சென்ஸ் எங்கள் 4 டீமே சொல்கிறேன். முனிசிபாலிட்டியில் யாரை வேணாலும் நீங்கள் எனி டைம் வேணாலும் கால் பண்ணி பேசலாம். ஏதாவது குறைகள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் என்னை வந்து பாருங்கள். கலிபெருமாள் சார்லாம் வந்து என்னை அடிக்கடி பார்ப்பாரு, இது வேணும் அது வேணும் பாரு. ஒரு ஏரியாவில் ரோடு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரோடு லெஜரில் அந்த ரோடு ரிஃப்ளெக்டே ஆகலை, ரோடு போட முடியாதுன்னும். அப்புறம் சேர்மன் கூட சொல்லியிருக்காங்க அந்த ரோடை வேறு மாதிரி ஏதாவது போட முடியுமா பாருங்கன்னு. மேக்ஸிமம் மழை காலத்துக்குள்ளே அந்த ரோடை போட்டு கொடுத்துட்றேன். இவர் ஜிவி அண்ணன், அவர் வந்து இப்போ இடையில இவர் சுதந்திர தினத்தன்னைக்கு தான் பார்த்தேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் கேட்டேன், என்ன நீங்கள் வாரத்தில் 3 நாள் என்னை வந்து பார்ப்பீங்க ஒரு கோரிக்கையோட, கொஞ்ச நாள் அவங்கள பார்க்கவே முடியலன்னு. அப்போ தான் தெரியும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. பட் எனிவேஸ் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் எனி டைம் எங்களை கூப்பிடுங்க, எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நாங்கள் எங்களால் அட்மோஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியுமோ பண்ணி கொடுத்துட்றோம். இது அன்னையில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஹெசிடேட் ப்ராப்ளம் எங்கள் சேர்மன் மூலயமா கூட சொல்லுங்கள். வேறு புது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்கள் ஏரியாவுக்கு வந்து இன்றைக்கி காலையில் இந்த சந்தானம் நகரில் ஒரு ஏரியா பார்த்தோம். ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏதோ பார்க் வருதுன்னு சொல்லி எங்கள் பப்ளிக் ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி வந்து பார்த்துட்டு போகணுன்னு வந்து பார்த்துருக்கேன். அடுத்த ப்ரப்போசல் இப்போ ஆல்ரெடி இப்போ நாங்கள் பார்க்குக்கு ஒரு 4 பார்க் கொடுத்துருக்கோம், 4 வாட்டர் பாடி கொடுத்துருக்குறோம், ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ரோடு கொடுத்துருக்குறோம். இந்த 42 கோடி இல்லாமல் இதெல்லாம் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறோம். வருவங்களுக்கு எல்லாமே ப்ரொப்போசலில் இப்போது சிஎம் போகிறதுக்குள்ளே இப்போ அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுத்துருவாங்க நமக்கு. இப்போ ரோட்ஸ் இந்த சென்ஸ் வந்து அம்ரூட் வாட்டர் சப்ளை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம ரோட்ஸ் அதிகமாக வாங்க முடியல. ஸோ அந்த ஸ்கீம் இன்னொரு 6 months இருக்கும் மேக்ஸிமமாக. 6 months முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லா ரோடையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச ரோடை நாங்கள் அப்பப்போ இருக்கிற ஃபண்டை வாங்கி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு 30-40 ரோடு இருக்குது, ஃபண்டு வாங்கிட்டோம் அதுக்கு. அது அந்த ஏரியாவில் அப்பப்போ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறோம். வேறு எந்த ஒரு இது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். மற்றபடி எங்களோட டீம் சார்பாக, எங்களோட முனிசிபாலிட்டி சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விருது திருவாரூர் நகராட்சி கிடைத்த மென்மேலும் சிறப்பாக பணியாற்ற ஊக்கமாக கிடைத்த பரிசு. நமது நகர் முழுவதும் மக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பான நலத்திட்டங்கள் நடைபெற்றது மற்றும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நமது நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் நமது நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது வார பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருவதாகவும் நமது நகராட்சி ஆணையர், பொறியாளர், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார மேற்பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், நம்ம யூஜிபி குடிநீர் மற்றும் ஸ்ட்ரீட்லைட் உள்ள பணியாளர்கள் அனைவரும் உழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணமாக நமக்கு அமைந்தது. இந்த வெற்றியை தட்டு வைக்க நாங்கள் இன்னும் பல மடங்கு உழைக்க வேண்டும். நீங்கள் வைத்த கோரிக்கைகளை என்னால் முடிந்தது செய்து கொடுக்கின்றோம்.
நான் நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்ற பொழுது என் மனதில் நான் விதைத்தது திருவாரூர் நகராட்சியை சிறந்த நகராட்சியாக என்ற விருதினை வாங்க வேண்டும் என்று. அதில் நான் விருது வாங்கினதுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தேன். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம இலக்கு நம்ம நகராட்சியை மாநகராட்சியாக தயாரும் உயர்த்திட வேண்டும் என்பதை முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். ஏடிபி நகர் பூங்கா, என்எம்எஸ்எஃப்டி சாலை, புதுமனை செட்டியார் வார்டு 7 பாலாஜி நகர் பூங்கா, கல்வெட்டு என்எம்எஸ்எஃப்டி சாலை வேலைநகர். வார்டு 2 இவிஎஸ் நகர் பேங்க் வேலையை முடிச்சிட்டோம். மழைநீர் வடிகாலும் இவிஎஸ் நகர் பார்க்கும் கொடுத்துலாம். அது எதுக்கு ஒரு வார்டில் நடக்கும். கையில் கேமரா இல்லை, கையில் கேமரா கடந்த 78வது சுதந்திர தின விழா நிகழ்வில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் திருவாரூர் நகராட்சி தமிழகத்திலே சிறந்த நகராட்சி என்று தேர்வு பெற்று எங்களுடைய நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய புவனப்பிரியா செந்தில் அவர்கள் முதலமைச்சருக்கான விருதினை முதலமைச்சர் கையால் பெற்று வந்துள்ளார்கள். அதற்கு அந்த விருதினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடுமையான நிதி நெருக்கடியான காலகட்டத்திலும் போர்க்கால நடவடிக்கையில் திருவாரூர் நகராட்சி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்து வருவதற்கு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்து நகராட்சியை முன்மாதிரியான நகராட்சியாக கொண்டு வருவதற்கு அரும்பணியாற்றி வரும் எங்களுடைய நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர்களின் சார்பாக காவிரி படுகை மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் நகராட்சியை நூற்றாண்டு கண்ட இந்த நகராட்சிக்கு சுதந்திர தினத்தன்று தமிழக அரசு சிறந்த நகராட்சிக்கான விருதை கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறது. பல்வேறு திட்டங்களை கொடுத்து சிறப்பு செய்த தமிழக அரசு அதற்கு மணிமகுடமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு, திருவாரூர் நகராட்சிக்கு இந்த விருதையும் நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் அவர்கள் கையில் கொடுத்து சிறப்பு செய்திருப்பது திருவாரூர் மக்களுக்கும் 1வது வார்டு, 2வது வார்டு, 7வது வார்டு நகர்நல சங்கங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. அதற்கு காரணமாக இன்றைக்கு நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் நகராட்சி ஆணையர், பொறியாளர் உள்ளிட்ட அத்துணை துணை ஊழியர்களுக்கும் தமிழக அரசிற்கும் எங்களை நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை பாராட்டு விழாவாக இங்கே நடத்தி சிறப்பு செய்திருக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.